Taste the Daily. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தடுப்பு சுவர் கட்டும் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொட்டச்சேடு கிராமத்தில் மலைவாழ் மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பு சுவர் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியினை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா நேரில் சென்று ஆய்வு செய்து பணியை விரைந்து முடிக்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆனைமலை பேரூராட்சியில் மழைநீர் வடிகால் மற்றும் சிறு பாலம் அமைக்கும் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். ஆனைமலை பேரூராட்சியில் சிக்கநாயக்கர் வீதியில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் சுமார் 6,50,000 திட்ட மதிப்பீட்டில் நடக்க இருக்கும் இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் டி.கே. அமுல் கந்தசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் பக்தர்கள் தானமாக வழங்கிய அரிசி மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வடலூர் பெருவெளியில் சர்வதேச வள்ளலார் மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சர்வதேச மையம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை மறைக்கும் வகையில் ஸ்டாலின் அரசு இரும்பு தகரங்களை கொண்டு பெருவெளியில் பெரும்பாலான வழிகளை முற்றிலுமாக மூடியுள்ளதால் ஜோதி தரிசனம் பார்ப்பதற்கு வரக்கூடிய பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். மேலும் அன்னதானத்திற்காக பக்தர்கள் வழங்கும் அரிசி மூட்டைகளை ஸ்டாலின் அரசு முறையாக பராமரிக்காததால் அவை மழையில் நனைந்து வீணாகியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நிறைய பேர் அன்னதானத்திற்கு அரிசிகளை வழங்கி கொண்டிருக்கின்ற காலத்தில் தற்போது அரிசி குடோன் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அரிசி குடோனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 சிப்பம் 2500 சிப்பங்கள் அந்த குடோனில் புழு புழுத்து எலி தின்னுக்கிட்டு ஒரு பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அதை பராமரிக்க மாட்டேங்கிறாங்க. கடலூர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி நெய்வேலி NLC நிறுவனம் அதிக அளவு தண்ணீரை வெளியேற்றுவதால் விவசாய நிலங்கள் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. NLC சுரங்கத்தின் அருகில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மழைக்காலங்களில் சுரங்கத்திலிருந்து நீரை வெளியேற்றக்கூடாது என்ற விதிமுறையை மீறி NLC நிர்வாகம் 2வது சுரங்கத்திலிருந்து கோட்டகம் கிராம பகுதியில் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை ராட்சத குழாய்கள் மூலம் வெளியேற்றி வருகிறது. இதனால் நெற்பயிர்கள் மூழ்கும் அபாய சூழல் உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் கிராமத்தில் கோயிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புல்லரம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள சந்தன கோபாலகிருஷ்ணர் கோயில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அரசு அதிகாரிகள் JCB வாகனத்துடன் அக்கோயிலை இடித்து அகற்றுவதற்கு சென்றனர். இதை கண்டு ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் கோயிலை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோயிலுக்குள் புகுந்தனர். அதே நேரத்தில் மற்றொரு புறம் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.